மலேசியா, தாய்லாந்து நாடுகளில் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். இந்தியர்கள் தங்கள் பாரம்பரியத்தை எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி பேச்சு. ஆங்கிலேயர் காலத்தில் விதைக்கப்பட்ட அடிமை மனோபாவத்தை விட்டொழிக்க வேண்டும் எனவும் அயோத்தியில் வலியுறுத்தல். அயோத்தி குழந்தை ராமர் கோவிலில் கொடியேற்றினார் பிரதமர் மோடி. கட்டுமான பணி நிறைவடைந்த நிலையில் 191 அடி உயரத்தில் பறக்கும் கொடி. அரசமைப்பு சாசனம் உருவான நாளில் இருந்தே அதையும் அம்பேத்கரையும் கடுமையாக எதிர்த்து வருகிறது RSS. அரசமைப்பு சாசனம் ஏற்கப்பட்டதின் 76வது நிறைவு நாளில் காங்கிரஸ் விமர்சனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை எதிர்த்து முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் பேரணி. தேர்தல் ஆணையம் பாஜக ஆணையமாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. ₹1 கோடி வரை கல்வி கட்டணம் செலுத்தி மருத்துவ படிப்பில் சேர்ந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த முற்பட்ட வகுப்பினர் NRI மற்றும் மேனேஜ்மெண்ட் இடங்களை பெற்றதால் சர்ச்சை. கோவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் TN ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாடு. ₹43,000 கோடி முதலீட்டில் 158 தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 80% செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். மேகதாது அணை கட்ட கர்நாடகாவோடு இணைந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட்டு சதி. விவசாயிகளை வஞ்சிப்பது திமுக அரசுதான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவினரின் ஓட்டுகளை திமுகவினர் நீக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். விஜயின் தாவேகாவில் இணைகிறாரா செங்கோட்டையன்? செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஓ. பன்னீர்செல்வம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறார், அது தொடர்பா பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும்? அவர்கிட்ட தான் கேட்கணும், அவரை பத்தி நியூஸ் தானே அது. தமிழர்களுக்கு எதிராக பேசுவதையே வேலையாக வைத்திருக்கிறார் ஆளுநர் ரவி. தமிழ்நாட்டில் பிகாரிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என ஆளுநர் தவறான தகவல் கூறுவதாக அமைச்சர் ரகுபதி கண்டனம். எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும். பீகாரை போல தமிழ்நாட்டில் வடமாநில அரசியல் எடுபடாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தமிழ்நாடு விழிப்புணர்வுள்ள தெளிவான மாநிலம் எனவும் கருத்து. பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. அது வட மாநிலம், இது தென் மாநிலம். வடமாநில அரசியல் எல்லாம் தென் மாநிலத்தில் எடுபடாது. குறிப்பா தமிழ்நாட்டில் அவர்கள் சொல்லுகின்ற எந்த விதத்திலும் 0.1% வாய்ப்பே கிடையாது. கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை வசூல். பணம் வசூலிப்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா என அண்ணாமலை கேள்வி. கூட்டணி குறித்து டிசம்பர் 30ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் முடிவு.
பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி டிசம்பர் 17ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. பல மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய நிலையில் தமிழக அரசு மட்டும் மறுப்பதாக குற்றச்சாட்டு. வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணி அமைக்க மாட்டோம், மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. அதனால வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது, உறுதியா நான் சொல்றேன். அதனால தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். தேர்தல் பரப்புரைக்காக குன்னூர் சென்ற பிரேமலதாவுக்கு உற்சாக வரவேற்பு. படுகரின மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. கரூர் துயரம் தொடர்பாக ஆஜராகி விளக்கம். மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றது. புயலாக வலுப்பெற சாத்தியம் இல்லை என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தகவல். தமிழகத்தில் நாளை 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை தொடரும். வரும் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நவம்பர் 29ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு.